ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கிரேவி ஐட்டம் தாங்க. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் போடுற மிளகாத்தூள்லாம் எப்படி பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மிளகாத்தூள் நீங்கள் அரைக்கும் போது நான் சொல்லியிருக்க மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த மிளகாத்தூள் அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் நான்வெஜ் குழம்பு, வெஜிடேரியன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இந்த சிக்கனுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக. மீன் குழம்புக்கு, அதே மாதிரி வெஜிடேரியன் புளிக்குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு எல்லாத்துக்கூடவும் சேர்த்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றது என்னோடய சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம எல்லாருமே மிளகாத்தூள் அரைச்சி வச்சுப்போம், சத்து மாவு பொடியெலாம் அரைச்சி வச்சுப்பாங்க இல்லையா? அது மாதிரி அரைக்கும் போது நான் சொல்லியிருக்க மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் குழம்புலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டேன். நல்லா பொரியட்டும். அதில் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த சோம்பேறி சிக்கன்னு சொல்கிறாங்கங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு சிக்கனில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கடாயில் தூக்கி வச்சு செய்கிறாங்க. அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுவும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். பார்த்திங்கன்னா நம்ம அதில் கடாயில் ஒன்றா சேர்க்காமல் நம்ம இது எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம அந்த சிக்கனை போட்டோம்னாலே சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசம் சாதத்துக்கு கூட, சாம்பார் கூட எல்லாத்துக்கூடவும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கூட கூட இந்த மசாலா தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிட்டு பண்ணுங்கள். ஒன்று ஒன்றுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம அவசர அவசரமாக அப்படியே பண்ணோம்னா பச்சை ஸ்மெல் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா குழம்புத்தூள், அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சோண்டு கரம் மசாலா, நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது வதங்குறதுக்கு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கும் போது நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க இது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, பச்சையாக பண்ணுறதுக்கு சோம்பேறி சிக்கன்னு சொல்லிட்டு பச்சையாக பண்ணுறாங்களே, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே தூக்கி கடாயில் வச்சு பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இதை எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இதுவுமே அதே பேர் தாங்க. இதுவுமே நம்ம பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இதுக்குமே பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, சோம்பேறி சிக்கன் சொல்லிட்டு. என்னென்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தனியாக பச்சையாக போடாமல் வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிட்டு பண்ணுறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனில் தண்ணியும் சேர்த்துட்டேன் நான். சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வெந்து இந்த மாதிரி கிரேவியாட்டம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் சப்பாத்திக்கெலாம் வேணும்னா இதே மாதிரி ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு, தோசைக்கெலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னாலும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லிலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலருமே பார்த்திங்களா? இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.